ஜூலை 28, 2025 தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் செய்திக்குறிப்பு. சேலம் மாவட்ட நாளிக்கல்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொய்மான் கரடு மழை நீர் வழிப்பாதை ஒண்டியூர் ராஜன் குட்டைக்கு வரும் பாதையை ஆக்கிரமிப்பு செய்து மனை வணிகத்திற்காக சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதை தடுத்து ராஜன் குட்டை ஏரிக்கு மழைக்காலத்தில் வரும் மழைநீர் வரும் வாய்க்காலை மீட்டெடுத்து ஏரி குட்டை நிரம்பி விவசாயிகள் உதவிட வேண்டி முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஒண்டியூர் விவசாயிகள் சார்பில் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர் கொண்டலாம்பட்டி தன்கராஜ் தலைமையில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. ஐயா, இன்னைக்கு மேட்டூர் அணையில உபரி நீர் 1 லட்சம் கனஅடிக்கு மேல இன்னைக்கு நீர் உபரி நீர் போய்கிட்டு இருக்குது. இத்தனை தண்ணியுமே கடல்ல கலந்தா வீணா போகுது. கர்நாடக அரசு தண்ணி கொடுக்கணும் தண்ணி வராதப்ப நம்ம பல போராட்டங்கள் நடத்துறோம். ஆனா நம்மள தேடி வர தண்ணி நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம முறையா பயன்படுத்துறது இல்ல. இத்தனை தண்ணியுமே கடல்ல கலந்து வீணா போகுது. தமிழ்நாடு அரசு கரையோரம், அதாவது காவேரி கரையோரம் ஒட்டி இருக்கிற வாய்க்கால்கள் எல்லாம் சீரமைச்சு புதிய வாய்க்கால் இல்லைனாலும் அமைச்சு வர உபரி நீரை தமிழ்நாடு முழுவதும் எப்படி சேலம் மாவட்டத்துல நீரேற்று உபரி நீர் திட்டத்தை நீங்க கொண்டு இன்னைக்கு சேலம் மாவட்டம் 57 ஏரிகள் நிரப்பி இருக்கு. அந்த 57 ஏரி நிரப்புறதுனாலுமே அந்த பகுதி பூராமே இன்னைக்கு 3 ஆண்டுகளுக்கு தண்ணி பிரச்சனை வராது. இதே போல தமிழ்நாடு முழுவதுமே ஏரி குளங்குட்டைகள் வறண்ட ஏரி குளங்குட்டைகள் நிரப்புறதுக்கு மேட்டு உபரி நீர் கொண்டு வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும். மற்றும் இன்னைக்கு சேலம் மாவட்டம் பொய்மான் கரடு நாளிக்கல்பட்டி ஊராட்சியுடைய பொய்மான் கரடு புகழ் பெற்றது. அந்த பொய்மான் கரட்டுல வர வாய்க்கால ராஜ வாய்க்கால இன்னைக்கு ராஜன்குட்டை வாய்க்கால ஏரிக்கு போற வழிபாதையை மறைச்சு தனி நபர் இன்னைக்கு பிளாட் போறதுக்காக வீட்டுமனை பிரிச்சு போறதுக்காக அந்த வாய்க்கால போறாம மூடி ரோடு போட்டிருக்காரு. மற்றும் இன்னைக்கு துர்க்கையம்மன் கோயிலுக்கு வர வாய்க்காலு ஊராட்சி ஒன்றியம் இன்னைக்கு நாளிக்கல்லுக்கரில் எல்லா ஊராட்சி ஒன்றியம் இருக்கிறது பூராமே உங்களுக்கு வாய்க்கால் பூராமே இன்னைக்கு தனியார்ல ஆக்கிரமிப்பதுனால அதை நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி கோரிக்கை கொடுத்திருக்கோம். மற்றும் இன்னைக்கு தனி நபர் இன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசு 3 வருஷமா கொடுத்துட்டு இதுவரை நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் இன்னைக்கு அது சம்பந்தமா ராஜன்குட்டை ஏரிக்கு வர வாய்க்கால இன்னைக்கு சீரமைச்சு எங்களுக்கு நாளிக்கல்பட்டியில் இருக்கிற அத்தனை ஏரியுமே ஏரி ராஜ வாய்க்கால் பூராமே ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை கொடுக்குறோம். கழிவு நீர் தொடர்ந்து துர்க்கையம்மன் கோயிலுக்கு வர ராஜ வாய்க்கால் கழிவு நீர் கலக்குது. அதுவும் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நாளிக்கல் கிராம விவசாயிகள் சார்பில் கோரிக்கை கொடுக்குறாங்க.